நாங்கள் சொல்வது கட்டாயமாக கொண்டு வந்து திணிக்காதே. இதை படித்தால்தான், இதை செய்தால்தான், அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால்தான் என்று திணிக்கிற முயற்சியில் ஈடுபடுவையானால் எதிர்த்து நிற்கிற உரிமை உணர்வு எங்களுக்கு இருக்கின்றது. காரணம், நாங்கள் கொடுத்த விலை கொஞ்ச நஞ்சமல்ல. வீதியிலே விழுந்த பிணங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. தன்னைத்தானே சுட்டரித்துக் கொண்ட வரலாற்றை முதலாக உலகத்தில் உருவாக்கியவன் தமிழன்தான். சிறையில் அடைக்கப்பட்ட சின்னசாமி என்ன செய்தான்? நான் பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போய் இந்த ஆட்சியை மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லவில்லை. என்னால் இயன்றதை செய்வேன். என்னை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொன்ன இந்த அரசாங்கத்தை, இந்த ஊரை, உலகத்தை நான் திரும்பி பார்க்க வைப்பேன் என்று சிந்தித்து வந்து எடுத்த முடிவுதான் விடுதலையாகி வந்தவுடன் விடியற்காலை நேரத்தில் திருச்சி புகைவண்டி நிலையத்தருகே அவன் தன்னுடைய உடலுக்கு தீ வைத்து கொளுத்தி கொண்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று செத்த வரலாறு தொடங்கியது தமிழ்நாட்டில். இந்தியா திகைத்தது. ஒருவன் தீ குளித்து சாகிறான். எதனால்? ஒரு மொழிக்காக. அவன் வாழ்க்கையை துறந்தவன் அல்ல. அவனுக்கு திருமணமாகி குழந்தையும் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கின்றது. ஆனால் அதற்கு மேல் என் மொழிக்கு ஈடாக எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி செத்தானே, அது நமக்கு காட்டிய வழி. அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதல்ல. இப்படியெல்லாம் விலை கொடுத்து காப்பாற்றிய தமிழை இன்றைக்கு சில பேர் விலைக்கு பேசி நான் இந்தியை திணிக்கிறேன் என்றால் ஏற்கிற தலைமுறையாக நாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். ஆசிரியர் வீரப்பன் என்பவர் பின்னாளில் தீ குளித்தார். அவரை போய் எல்லோரும் தீயை அணைக்க முயன்ற போது அவர் சொன்னார், வேண்டாம், வீண் முயற்சி, நான் ஏற்கனவே தூக்க மாத்திரை சாப்பிட்டு விட்டேன், எப்படி இருந்தாலும் இறந்து போவேன், என்னை காப்பாற்றாதீர்கள், தமிழை காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் போராட்டத்திற்கு வருகிற போது போலீசார் சினிமாவை திரைப்படத்திலே பார்ப்பதை போல துப்பாக்கிகளை வரிசையாக ஏற்றி கையில் ஏந்தி மிரட்டுகிறார்கள். நீட்டிய துப்பாக்கிகள் எல்லாம் லோடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அடி நகர்ந்தால் சுட்டு தள்ளுவோம். பயந்து ஓடவில்லை, கலைந்து சிதறவில்லை. பார்ப்போம் உன்னிடம் எத்தனை துப்பாக்கிகள், எத்தனை தோட்டாக்கள் இருக்கிறதோ அதை விட அதிக மார்புகள் இருக்கின்றன என்று பல்கலைக்கழக மாணவர்கள் நிமிர்ந்து நின்றார். அதிலே முதலில் சுடுபட்டு கீழே விழுந்து உயிர் நீத்தவனுக்கு வயது 16. பகத்சிங்குக்கு வயது 24 தூக்கிலே தொங்குகிற போது. எங்கள் சிவகங்கை ராஜேந்திரனுக்கு வயது 16. துப்பாக்கிக்கு தன் மார்பை காட்டி நின்று வீழ்ந்தான். பின்னர் எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், பிணங்கள் எல்லாம் நடந்தன. அதற்கு பின்னால் ஏற்பட்ட மாற்றங்களில் ஒன்றுதான் இந்தி இன்னமும் இங்கே நுழைவதற்கு அஞ்சுகிறது. ஆனாலும் மறுபடி நுழைய பார்க்கிறது.